இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் கொடைக்கானலுக்கு. என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா செம்ம கோல்டு. இந்த வியூ பார்க்கும்போது எங்கள் மாமா வீடு தான் ஞாபகத்துக்கு வருது. கோத்தகிரியில் 2 வருஷம் படிச்சிருக்கேன் சின்ன வயசில். கதவு ஓப்பன் பண்ணோன்னே பாறை, முன்னாடி மேகம், இதெல்லாம் அவ்வளோ இதாக தெரியும். மனசே லேஸாக இருக்கும். இது எடுக்கும்போதே நேரமாக போய் கிளம்புங்கன்ட்டாங்க. கிளம்புன சின்ன கேப்பில் ஒரு ரீல் எடுத்துக்கலான்னு மேலே போயிட்டோம். ஐஸ் பை பாட்டுக்கு தான். நான் ரீல் எடுக்கும்போதே நந்து வந்துட்டாங்க. அவங்க சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து ஒரு வாட்டுக்கு ஆடிட்டு இருந்தோம். ரீல் நல்லா வந்ததோ இல்லையோ, ஆனால் செம்ம பண்ணாக இருந்தது. எடுக்கவே கீழே கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதனால் கீழே வந்துட்டோம். முன்னாடி இந்த பூவை பார்த்தோன்னே 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ரீல் தான் ஞாபகத்துக்கு வந்தது. கிரிஞ்சாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் போட்டிங் போகலாம் அப்படின்னு யோசித்தோம். அதுக்கு இடையில முருகருக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுடலான்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் உள்ள குறிஞ்சி ஆண்டவர் முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். முருகர் எப்பவும் போல் அழகாக இருந்தார். இதுக்கப்புறம் மொபைல் எடுத்துகிட்டு போனோம்னா மொபைல் பிடிங்கிடுவாங்க. அப்புறம் முருகருக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வெளியில் வந்து க்யூட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அப்படியே அங்கேருந்து போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ தான் இடையில இந்த வாத்தை பார்த்தோம். அம்மா வாத்தை என்னடான்னா குழந்தைங்களுக்கு ஒழிச்சுக்கிட்டு பிடிச்சி விளையாடி காமிச்சிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து போட்டிங் போய்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றி அடிச்சுட்டு சைக்கிளிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதில் ஒன்று இருக்குது. நாங்கள் இப்போ 2016 இதே இடத்துக்கு வந்து 2 பேரும் சைக்கிளிங் போனோம். இப்போ 3 பேர் ஆகிட்டோம். அந்த பிக்கை ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2016 இடையில பவு வாங்கி கொடுத்தாச்சு மகிழுக்கு. அதுக்கப்புறம் சைக்கிள் வர கேப்பில் ஷூட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பலூன் ஷூட்டிங் பண்ணோம். ஒரு 4-5 எண்ணெய் அடித்தேன். இந்த சைக்கிள் 2016 ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க அந்த பிக்கை. அப்புறம் ரிட்டன் வர வழியில் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே தீர்த்தம் எடுத்து தருவாங்க. அது என்னென்னு வந்து காமிச்சாங்க, அதையும் பார்த்துட்டு அப்புறம் ரிட்டன் வந்துட்டோம். ரிட்டன் வரப்போ அப்படியே பாட்டு கேட்டுட்டு வந்தாச்சு. டாடா.